இந்த வெயில் காலத்தில் அவசியம் எல்லாரும் கம்பு சாப்பிடணும். கம்பை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. கம்பை மாவை அரைச்சி வச்சுட்டோம்னா அது நமக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். புட்டு செஞ்சு சாப்பிடலாம், அடை, களி, கூழ், கொழுக்கட்டை, இந்த மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ கம்பு மாவை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. லூஸாலாம் பிணையக்கூடாது, நல்லா அழுத்தமாக கெட்டியாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ராஜஸ்தானில் இந்த கம்பு சப்பாத்தி தான் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இதை சொல்லித்தரது நம்ம ராஜஸ்தான் சகோதரி தான். இந்த மாதிரி கையாலேயே அவங்க வட்டமாக தட்டிப்பாங்க. இப்போ கையாலேயே நல்லா வட்டமாக தட்டியாச்சு. அவங்க கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டுவாங்களாம் இந்த சப்பாத்தி. மோர் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வேணால் சப்பாத்தி கல்ல மெல்லிஸாக தட்டிக்கங்க. இது ராஜஸ்தானில் உள்ள மண் சட்டி. இது இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பெரட்டி மறுபக்கம் வேக வச்சுருங்க. இப்போது சப்பாத்தி ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம கம்பு சப்பாத்தி தயார்.